என் இனிய தமிழ் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கல்ல? சரி, நம்ம நேரத்தை அதிகமாக வீணாக்க வேண்டாம். நேரடியாக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயல் 2ல் 3வது பாடம் நெடுநல் வாடை, 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அதிலிருந்து ஒரு பாட்டு. இது ஒரு நீண்ட நூல். அது 188 அடிகளை கொண்ட ஒரு நீண்ட பாடல். அது ஒரு நீண்ட நூல். அதை நக்கீரர் எழுதியிருந்தார். இப்போ அதிலிருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. மனப்பாட பாட்டு, மிக முக்கியமான பாடல். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடினம் போல் தோன்றும். ஏன்னா நக்கீரர் எழுதுனதில்ல, கொஞ்சம் தமிழெல்லாம் கொடுந்தமிழாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நான் நடத்துகிற முறையில் பொருளை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மனப்பாடமே ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு. அதை நான் முதல்லையே அதை பற்றி நான் நிறைய விரிவாக சொல்லலை. நீங்களே போக போக புரிஞ்சுக்குவீங்க. நம்ம இப்போ நேராக பாடத்துக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் முதல்ல நுழையும் முன், அதுக்கப்புறம் நூல்வெளி, அதை தனியாக உங்களுக்கு விளக்கி அதில் உள்ள 1 மார்க்கெல்லாம் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு இதை பாட்டை விளக்க போகிறேன். ஏன்னா அந்த பாட்டு விளக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும். இருந்தாலும் நான் முழுமையாக ஒரு பாடலை விளக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது 2 வீடியோவாக போட்டால், பாடலெல்லாம் 2 வீடியோவாக போட்டால் உங்களுக்கு சரி வராது. உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி போயிடும், தொடர்ச்சி போயிடும். அதனால் அதை முழுமையாக தான் நான் நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சரியாம்மா? சரி, இப்போ பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்த்தாயை வாழ்த்திடலாமா? நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, கண்டிப்பாக உங்கள் கையில் டெக்ஸ்ட் புக் இருக்கணும், இது பென்சில் இருக்கணும், குறிப்பேடும் இருக்கணும். ஏன்னா நான் சொல்ல போகிற சில விஷயங்களெல்லாம் நீங்கள் அதில் மார்க் பண்ணி வைக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இப்போ நான் நுழையும் முன்குள்ளே போகிறேன். ஐப்பசி அடைமழை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. ஓராண்டை 6 பருவங்களாக வகைப்படுத்திய பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். மார்க் பண்ணிக்கோங்க. கூதிர் பருவம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லைம்மா, நல்லா மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு குளிர் இருக்கும் இல்லையா, அந்த மழை பெய்கிற காலம், அதை தான் குளிர்காலம், அதை தான் கூதிர்காலம் அப்படின்னு பண்டைய தமிழர்கள் சொன்னாங்க. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், சீசன் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, பருவம் குறைஞ்சிட்டே வந்துருச்சு. நமக்கு முன்னாடி 6 பருவங்கள் இருந்ததுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இளவே நீர்க்காலம், முதுவே நீர்க்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், அப்புறம் கூதிர்காலம், இப்படி உங்களுக்கு கார்காலம், இப்படி உங்களுக்கு 6 பருவங்கள் உங்களுக்கு பிரித்து வச்சுருந்தாங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை பருவநிலை மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா அன்றைய மக்கள் எல்லாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு 6 பருவங்கள் இருந்ததாக நாம் இலக்கியங்களில் படிக்கின்றோம், சங்க காலத்தில் எல்லாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் இருக்குது, முற்றிலுமாக மாறலை. ஏன்னா அப்போ தோன்றியது அந்த ஐப்பசி அடைமழைங்கிறாங்க, கார்த்திகை கனமழைன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த மாதங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும். அது அப்புறம் பிற்பாடு கூட பழமொழிகள் இருக்குது. ஆடி காற்றில் அம்மியும் நகரும் அப்படிம்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை, தைப்பனி தரையை துளைக்கும், மாசிப்பனி மச்சை துளைக்கும். மச்சம்னா மாடி, ரூஃபை தொலைச்சிக்கிட்டு கீழே இறங்குமா பனி, அவ்வளோ பனி அடி இருக்குமா. இதெல்லாம் ஒன்று எதுகை மோனைக்காக ஈஸியாக சொல்கிறதுக்குன்னு சொல்லி உருவாக்குனாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க தெரியாமல். அது தவறு, அப்படி கிடையாது. அவங்க இயல்பாக இயற்கையோடு இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை அவங்க புரிஞ்சு வச்சுக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக எதுகை மோனையோடு சொன்னாங்க. அது பேச்சு வழக்கில் அப்படியே சொல்லி பழகுனாங்க, மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக. பழமொழிக்காக வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையிலிருந்து எழுந்தது தான் பழமொழி. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் விதண்டாவாதம் அது மாதிரி செய்யக்கூடாது. அது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, இப்போ பாருங்கள். இப்போது மழைக்காலம் அப்படிங்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கூதிர் பருவம் அப்படின்னு சொன்னாங்க. பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. நம்ம சென்ற பாட்டிலேயே பார்த்தோம்ல, எப்படி அந்த பறவைகள் எல்லாம் மழை பெஞ்சும் போது கஷ்டப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா உங்ககிட்ட. இந்த 2வது இயல் எதை மையப்பொருளாக கொண்டு இருக்குன்னு சொன்னால் மழை. அதனால் எல்லா பாடமுமே மழையை சுற்றி தான் வரும்.
அதை அதை நினைவில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா? பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது. அதுதான் இந்த பாட்டு. இந்த கூதர் பருவத்தில் அந்த நிலத்து மக்கள், அந்த முல்லை நிலத்து மக்கள், முல்லைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், காடும் காடு சார்ந்த இடமும். இதெல்லாம் எப்படி நினைப்பில் வச்சுக்கணும், இதை எப்படி கனெக்ட் பண்ணி படிக்கணும், இதெல்லாம் நான் இலக்கணம் நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். படிச்சிருப்பீங்க, ஐவகை நிலங்கள்னு சொல்லி, நெய்தல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும். மறந்து போகும் தான் இது. இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. அதெல்லாம் நான் இலக்கணம் நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ இப்போ காட்டு பகுதியில் மழை பெஞ்சிருக்கு, அங்கே உள்ள மக்கள், விலங்குகள்லாம் எப்படி அதனால் வரக்கூடிய மாற்றங்களையும் கஷ்டங்களையும் எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்கங்கிறத சொல்கிறது தான் இந்த பாட்டு. இதுதான் நுழையுமுன். அடுத்தது நூல்வெளி. பென்சில் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன், கையில் எடுத்துக்கோங்க. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நூல் நெடு நல் வாடை. இதில் பாட்டுடை தலைவன் யாரை மையமாக வச்சு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன். அவரை தான் மையமாக வைத்து இந்த பாடலை நக்கீரர் இயற்றியிருக்கின்றார். இது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நெடுநல் வாடை என்பது 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 188 அடிகளை கொண்டது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், ஏன்னா இதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. நெடுநல் வாடை பெயர் காரணம் கூறுக அப்படின்னு 2 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும். ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இப்பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. எதுக்காக இந்த நூலுக்கு இந்த பெயர் வச்சாங்க அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடும் வாடையாகவும், போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் இந்நூல் நெடுநல் வாடை என்னும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்காக தன்னுடைய அரசியை, தலைவியை பிரிந்து நெடுதூரம் பயணம் சென்றிருக்கின்றான். அங்கே போய் பாசறை அமைத்து மாதக்கணக்கில் நடக்கும் போர் இல்லையா? போர் முடிகிற வரைக்கும் அவங்கெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸு, அரசன் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. படை தளபதி எல்லாருமே அங்கே கூடாரம் அமைச்சு இருப்பாங்க. இது நீங்கள் நிறைய மகாபாரதம், சில சினிமாக்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்படி நீண்ட நாட்கள் பிரிந்திருப்பான் தலைவியை. தலைவி அந்த பிரிவு தாழாமல் மிக்க துன்பத்தில் இருப்பாள். என்னதான் இருந்தாலும் புருஷன் போருக்கு போயிருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக பயமாக தானே இருக்கும். நல்லபடியாக அவர் திரும்பி வரணுமே என்ற ஒரு கவலை ஒரு புறம். இன்னொரு பக்கம் இதில் முக்கியமான ஒரு விஷயம், குளிர்காலம். கூதிர்காலம்னு சொன்னோம் அப்படின்னா குளிர்காலம். அந்த மழை நேரத்தில் தலைவனும் தலைவியும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நல்ல ஒரு சீசனில் அது. அதனால் அவங்க சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தான் கல்யாணம் ஆன இளம் தம்பதிகள்லாம் பார்த்திங்கன்னா திருப்பதி, திருத்தணி, திருப்பரங்குன்றம் அப்படின்னு போகிறாங்க. என்ன பயந்துட்டிங்களா? இல்லை 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 ஹனிமூன், தேன் நிலவுன்னு எங்கே போகிறாங்க? ஊட்டி, கொடைக்கானல், ரொம்ப காசு உள்ளவங்க ஸ்விஸ்ஸு, இங்கெல்லாம் போகிறாங்கல்ல. காரணம் என்ன? அங்கெல்லாம் நல்ல குளிரான ஒரு மலைப்பகுதி. அதனால் அவங்களுக்கு அது இதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணமான புதுமண தம்பதிகளை அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் ஹனிமூன் அனுப்புகிறாங்க. இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதை ரொம்ப வியாக்கியானம் நான் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் இது தலைவனும் தலைவியும் அந்த குளிர்காலத்தில் பிரிஞ்சு இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் கணவன் போருக்கு போயிருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு கருதி, இன்னொரு பக்கம் குளிர்காலத்தில் பிரிஞ்சு போயிருக்கிறதுனால அந்த பிரிவு ஆற்றாமை வேற தலைவிக்கு. அதனால் அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க தலைவி அரண்மனையில். சரியா? இப்போ பாருங்கள், நீண்ட பயணம் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால நெடும் பயணமாக இருக்கின்றது, வாடையாக இருக்கின்றது. யாருக்கு? தலைவிக்கு. தலைவிக்கும் தலைவனுக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. ஆனாலும்
அரசன் வந்து எதுக்காக போயிருக்காரு? போருக்காக போயிருக்காரு. அப்போ அதில் வெற்றி பெறணுங்கிற பெரிய ஆர்வத்தோடு இருப்பார் இல்லையா? அதனால் அது நல்வாடையாகவும் இருக்கின்றது. யாருக்கு? அரசனுக்கு. அப்போ நெடும்வாடையாக இருப்பது தலைவிக்கு, நல்வாடை. என்ன இருந்தாலும் வந்து ஒரு அரசன் இல்லையா, ஆண்மகன் இல்லையா, வீரம் பெரிதல்லவா காதலை விடவும், அதனால் அவருக்கு நல்வாடையாக இருக்கின்றது. எனவே இந்த கூதிர் பருவம் இவர் 2 பேருக்கும் வேறு மனநிலையே கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த 2 பேரையும் சேர்த்து அந்த நூலுக்கு வந்து ஆசிரியர் வச்சுருக்காரு. நெடு நல் வாடை. வாடைங்கிறது வாடைக்காற்று வீசக்கூடிய அந்த பருவத்தை குறிக்குது. சரியா? நெடுவாடைங்கிறது வந்து யாருக்கு? தலைவிக்கு. நெடுந்தூரம் பயணம் போயிருக்கிறதுனால அது கவலையாக இருக்குது. நல்வாடைங்கிறது அரசனுக்கு. ஏன்னா போர் நிமித்தமாக சென்றிருப்பதனால் அவர் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருப்பதனால் அவருக்கு அது நல்வாடையாக இருக்கின்றது. எனவே இந்த நூலுக்கு நெடு நல்வாடை என்ற பெயரை இட்டார் யாரு? நக்கீரர். விளக்கம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் போட்டு கேளுங்க இந்த காணொலியை. சரியா? சரி, இப்போ நான் அதில் ஒரு கேள்வியும் சொல்லிட்டேன். நெடுநல்வாடை பெயர் காரணம் கூறுகன்னு ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு இந்த பெட்டி செய்தியை தான் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். 2 மதிப்பெண் கேள்வி. எனவே அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி இந்த கேள்வியை ஒரு முறை கேட்டிருந்தாங்க பொது தேர்வில். அது ஒன்றும் இல்லை, இந்த பாட்டினுடைய பொருளை எழுதணும், அவ்வளோதான். 4 மதிப்பெண் கேள்வியில் கேட்டிருந்தாங்க. அது பாட்டினுடைய பொருளை எழுதணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இதே கேள்வி உங்கள் புக் பேக்கில் இருக்காது. அதனால் இந்த கேள்வியை நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? விலங்குகளும் பறவைகளும் எவ்வாறு நடுங்கியதாக நக்கீரர் கூறுகிறார் அப்படின்னு எழுதிக்கோங்க. குறிப்பேட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை புக்கிலேயே கூட எழுதி வச்சுக்கோங்க. கேள்வியை இப்படி கேட்டிருந்தாங்க ஒரு முறை பொது தேர்வில். சரி, இன்றைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு பாடலை மிக தெளிவாக விரிவாக நாம் காணலாம், கற்கலாம். சரியா? அதுவரை உங்களிடமிருந்து நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.